மானாமதுரை தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டும் கால்நடைகளின் உயிரற்ற உடலும் கிடப்பதால் தொற்றுநோய் பரவும் அபாயம் உருவாகியுள்ளது. மருத்துவக் கல்லூரி சாலையிலேயே மருத்துவ கழிவுகளா? சிவகங்கை மாவட்டம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அருகே தேசிய நெடுஞ்சாலையில் மருத்துவ கழிவுகள், குப்பைகள் கொட்டப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் கூடும் இடத்தில் நாய், மாடுகள், கோழியின் உயிரற்ற உடல்களும் குப்பையில் விழுந்து மக்கி துர்நாற்றம் வீசுகிறது. மேலும் அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் கொட்டப்படும் குப்பைகளை எரித்து விடுவதால் அதிலிருந்து வரும் புகை பரவி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு மூச்சு திணறலை ஏற்படுத்தி வருகிறது. மேலும் இந்த அரசு மருத்துவமனையிலிருந்து எடுக்கப்படும் ஊசி, சிரஞ்சு உள்ளிட்ட மருத்துவ கழிவுகளும் இங்கேயே கொட்டப்படுகிறது. மானாமதுரை தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள கண்மாயை ஒட்டி மாத்திரைகள், ஊசிகள் உள்ளிட்ட கழிவுகள் கிடக்கின்றன. இவ்வாறு கழிவுகளை கொட்டி சுகாதார சீர்கேட்டை உண்டு பண்ணும் சமூக விரோதிகளை கண்டறிந்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே சிவகங்கை மக்களின் கோரிக்கையாக உள்ளது. சில குழந்தைகள் இருக்காங்க, எல்லாத்துக்கும் இந்த குப்பையினால பெரிய ஆபத்து வந்துட்டு இருக்கு. பத்தாவதுக்கு இந்த கோழி கழிவுகள், ஹைவேஸுங்கிறனால நிறைய நாய், மாடு இதெல்லாம் அடிபட்டு செத்து போகுது இல்லையா, அதெல்லாம் தூக்கி ரோட்டு ஓரத்துலேயே எங்கனக்குள்ளேயே அப்படியே கிடக்கு. அதை 4 மாடு மேய்ஞ்சிட்டு இருக்கு. பார்க்கறதுக்கே மிக மோசமான சுகாதார சீர்கேடு நிலைமை இருக்கு. எதிர்த்தாப்புல விவசாய நிலம் இருக்கு, கம்மா இருக்கு. இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா அழிக்கிற இந்த சுகாதார சீர்கேடான வேலை இங்க சிவகங்கை நகராட்சி பகுதியில் நடந்துகிட்டு இருக்கு. இது சம்பந்தமா பொதுமக்களோ, நிறைய சுற்றுச்சூழல் அமைப்புகளோ, அரசியல் கட்சிகளோ எத்தனையோ மனு கொடுத்து பார்த்தாச்சு. நகராட்சி அலுவலகத்துல கேட்டா கலெக்டரை கேளுங்கன்றாங்க. கலெக்டர் ஆஃபீஸுக்கு போய் கலெக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா அவங்க கொட்டுறதுக்கு இடம் இது வரைக்கும் எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு நகராட்சி நிர்வாகம் சொல்றாங்க. இப்படி மாவட்ட நிர்வாகமே மிக மோசமா இதை எடுத்துக்கொள்ளாத நிலைமையில இருக்கிற மக்களுடைய கோரிக்கை, இதோட நீண்ட நாள் கோரிக்கை, இங்கே இருக்கிற குப்பைகளை சரி செஞ்சு இந்த பொதுமக்களுக்கு சுற்றுச்சூழல் பாதிப்பு வராமல் பாதுகாக்கிறபடி பொதுமக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாகவும் சுற்றுச்சூழல் அமைப்புகள் மற்றும் சமூக ஆர்வலர் சார்பாகவும் கேட்டுக்கிறோம். சமீபத்தில் கேரளாவிலிருந்து திருட்டுத்தனமாக எடுத்து வரப்படும் மருத்துவ கழிவுகள் திருநெல்வேலி மாவட்டம் கோடகநல்லூர், நடுக்கல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டப்படுவதாக புகார் எழுந்தது. இதனைத் தொடர்ந்து தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவு பிறப்பித்த நிலையில் மருத்துவ கழிவுகள் மீண்டும் கேரளாவிற்கே எடுத்து செல்லப்பட்டன. பிற மாநிலங்களில் இருந்து குப்பைகள் எடுத்து இங்கு கொட்டினால் தமிழ்நாடு என்ன குப்பை தொட்டியா என பலருக்குள்ளும் கேள்விகள் எழுகிறது. ஆனால் நம் ஊரிலேயே, நாம் வசிக்கும் பகுதியிலேயே குப்பைகளை கண்ட இடங்களில் வீசுவது எவ்வகையில் நியாயம்? அதே நேரம் குப்பைகளை சரிவர அள்ளாமல் நகராட்சி நிர்வாகம் அலட்சியம் காட்டுவது முறையாகுமா? மாலை முரசு செய்திகளுக்காக சிவகங்கை செய்தியாளர் சரவணராஜா.